ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? தக்காளி சாப்பாடு, பொட்டேட்டோ ஃப்ரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபுட்டுனா அதுதான். அப்போ இருந்து இப்போ வரையுமே தக்காளி சாப்பாடு பொட்டேட்டோ ஃப்ரைனா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் எப்படின்னா தக்காளி சாப்பாடுனா நம்ம போய் பார்க்குற மாதிரிலாம் ஆக்க மாட்டாங்க. தக்காளி மாதிரி கிண்டி அதில் வடித்த சாப்பாடு போட்டு கிண்டி தருவாங்க. அதுதான் எங்களோட ஃபேவரட். அப்புறம் தம்பிக்கு இன்றைக்கி ராகி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சோண்டு ராகி மாவு, பச்சரிசி மாவு, நாட்டு சக்கரை, ஒரே ஒரு ஏலக்காய், திருவின தேங்காய், ஒரு பிஞ்சு உப்பு, இதெல்லாமே ஆட் பண்ணி தோசை பதத்துக்கு வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அவங்களாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டாச்சு. இட்லி சாம்பார் தான். ஒரு பணியார சட்டியில் நெய் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையுமே ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான ராகி பணியாரம் ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை, எக்கு தான் கொடுத்துட்ருந்தோம். அஸ் யூஸ்வலாக அவரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இருக்கிறது கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸு, ஆப்பிள், அது அவருக்கு பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பணியாரத்துமே பேக் பண்ணி அவரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எனக்கு இது மாதிரி என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.